தளபதி அவர்கள் நீங்க பாக்குறதுல அவர் சொத்து மதிப்பு எல்லாத்தையும் நீங்க பாக்குறீங்க. அது நம்ம சொல்ல வேணாங்க. இவங்க எல்லாமே ஃப்ராடுன்றத நான் ஒரே ஒரு வார்த்தையில சொல்லிடுறேன். மக்களுக்கு அது புரியும். தளபதி அவர்கள் அவரோட சொத்து எல்லாம் வாங்கினதை நீங்க பாத்தீங்கன்னா, காரு கூட அவர் 20-21க்கு மேல வாங்கல. அதாவது 5 வருஷமா இப்ப நான் கார் மாத்தல. ஓகேங்களா, ஒரே கார் தான் நான் வச்சிருப்பேன். ஓகேங்களா, நான் கார் மாத்தல. ஓகேங்களா, அந்த மாதிரி நம்மனா லாங் இயர்ஸ்க்கு அவர் கார் மாத்துவோம். ஆக்சுவலா ஆக்டர்ஸ்னா வந்து கார் அடிக்கடி மாத்திட்டே இருப்பாங்க. அவர் கடைசியா வாங்கின கார் கூட வந்து பாத்தீங்கன்னா, தன்னோட லக்ஸரி வாழ்க்கைய வந்து ஒரு 5 வருஷமா தவிர்த்து இதுக்காக அவர் பணம் சேமிக்கிறார், மக்களுக்காக பணம் சேமிக்கிறாரு அப்படின்றது தான் நான் இதை கொண்டு வர விரும்புறேன். என்னோட பெர்ஸ்பெக்டிவ் சொல்றேன். ஓகேங்களா, ஒரு மனுஷன் வந்து எல்லாருமே நான் வந்து ஹாலிடேக்கு நான் வெளியில போவேங்க, வெளிநாடு போவேன். ஏங்க நான் அனுபவிக்கிறேன், நான் சம்பாதிக்கிறேன், நான் போறேன். நான் ஊரா விட்டு காசையை எடுத்துட்டு போறேன். நான் சொல்றேன் இல்ல, நான் வெளிநாட்டுக்கு வந்து மே மாசம் ஆயிடுச்சுன்னா வெளிநாட்டுக்கு ஃபேமிலியோட போவோம், எல்லாமே பண்ணுவோம். நாங்க சம்பாதிக்கிறோம், நாங்க போறோம். புரிஞ்சுங்களா? அதே மாதிரி தளபதி சம்பாதிக்கிறார், தளபதி போறாரு, தளபதி இருக்கிறாரு. புரிஞ்சுங்களா? கவர்மெண்ட் காசு எடுத்து ஊழல் பண்ணி சம்பாரிச்சவங்க நாடு நாடா சுத்துறாங்களே, இதை மக்கள் ஏத்துக்கிறீங்களா? ஓகேங்களா, 41 பேர் உயிரிழந்தப்ப துணை முதல்வர் வந்துட்டு இன்ப சுற்றுலாக்கு அன்னைக்கே டபக்குன்னு திரும்பி போனாரு, அதை நீங்க ஏத்துக்கிறீங்களா? ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம், 20 ரூபாய்.